தமிழக அரசியல்ல பரபரப்பான திருப்புமுனை கூட்டணி ஒன்று திரைமறைவில் நடைபெற்று வருது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயுடன் 4 முக்கிய கட்சிகள் பேச்சுவார்த்தையில இருந்து வருகின்றனர். இந்த தகவல் அறிந்த அமித்ஷா ஏகப்பட்ட டென்ஷன்லையும் இருந்துகிட்டு வராரு. விஜய் ஏற்படுத்தும் கூட்டணி அதிமுகவை விட மிகப்பெரிய அளவுல பாதிக்கும் என்பதால எடப்பாடி பழனிசாமியும் அதிர்ச்சியில உறைந்திருப்பதாகவும் சொல்லப்படுது. அது என்ன என்பதை பற்றி இந்த செய்தியில் முழுமையாக பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடிகர் விஜயின் திருச்சி சுற்றுப்பயணம் தமிழக அரசியல்ல மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அலைகளை ஏற்படுத்தி இருக்கு. மக்கள் திலகம் எம்ஜிஆரை பார்ப்பதற்கு திரண்டு வந்த கூட்டம் போல் தற்பொழுது விஜயை காண்பதற்காக ஏராளமான ரசிகர்களும் பொதுமக்களும் திரண்டு வந்திருக்கிறார்கள். விஜய்க்கு பின்னால் மிகப்பெரிய கூட்டம் திரண்டு வருவதை அனைத்து எதிர்க்கட்சிகளுமே ஆச்சரியமாக பார்த்து வருகின்றனர். இதற்கிடையேதான் நடிகர் விஜய் அவர்கள் படிப்படியாக தனது அரசியல் பயணத்தில் முன்னேறி வருகிறார். முதலில் அவரது விக்கிரவாண்டி மாநாடு வெற்றி பெற்றது. இரண்டாவதாக மதுரையில் நடத்திய மாநாடு பிரம்மாண்டமான அளவுல பேசப்பட்டிருக்கு. தற்பொழுது அவரது சுற்றுப்பயணமும் எதிர்பாராத வெற்றியை ஏற்படுத்தியிருக்கு. இதற்கிடையே கூட்டணி இல்லாமல் வெற்றி பெற முடியாது என்பதை விஜய் அவர்கள் நன்றாகவே உணர்ந்திருக்கிறார். அதற்கான திரைமறைவு திட்டங்களும் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்பதை தீர்க்கமான முடிவாக இருக்கிறார். காரணம், முதலமைச்சர் பதவி எடப்பாடிக்கா விஜய்க்கா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இதே சமயம் தற்பொழுது சில அரசியல் தலைவர்கள் உள்ளொன்று வைத்தும் மற்றொன்று பேசுவதில் கில்லாடியாக இருந்து வருகிறார்கள். அவரது தமிழக வெற்றி கழகத்துடன் திரைமறைவில் பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டு வெளியே எதுவும் தெரியாது போல் பேசி வருகின்றார்கள். அந்த வகையில தான் பன்னீர்செல்வம் தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு வெளியேறிய நிலையில தான் தமிழக வெற்றி கழகத்துடன் திரைமறைவு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். விஜயுடன் கூட்டணி குறித்து அவரிடம் கேட்டபோது எதிர்காலத்தில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம், நல்லதே நடக்கும் என்று தெரிவித்திருக்கிறார். இதேபோல் டிடிவி தினகரனும் தமிழக வெற்றி கழகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி குறித்து அவரிடம் கேட்டபோது அவரும் விரைவில் இதற்கு நல்ல பதில் கிடைக்கும் என்று பதில் தெரிவிச்சிருக்காரு. இதற்கிடையே புதிய தமிழகம் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய கிருஷ்ணசாமி மனம் திறந்து பேச இருக்கிறார். அவர் கூட்டணி ஆட்சி என்கின்ற வகையில தான் விஜயுடன் புதிய தமிழகம் கூட்டணி சேர்வதை நாங்கள் பரிசீலனை செய்வோம் என்று தெரிவித்திருக்கிறார். இதே போல பிரேமலதா விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிக தமிழக வெற்றி கழகத்துடன் திரைமறைவு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. ஒரே சமயத்தில் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிகவிற்கு அதிக தொகுதிகளை கேட்டு இருக்கிறார். இதற்கிடையேதான் டிடிவி தினகரன், பன்னீர்செல்வம், புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி, பிரேமலதா விஜயகாந்த் ஆகிய 4 பேருக்குமே தேர்தல் செலவு செய்வதற்கான பண பிரச்சனை இருந்து வருகிறது. வருகின்ற தேர்தல்ல 4 முனை போட்டி நிலவலாம், அதிக அளவில் பணம் செலவாகும் என்ற நிலைமை இருந்து வருகிறது. ஆகவே பண பிரச்சனையால் இவர்கள் ஏதாவது ஒரு கூட்டணியில் சேர்ந்தாக வேண்டிய நிலைமையில் இருக்கிறார்கள். அந்த வகையில தான் விஜயிடம் ஸ்பான்சரும் கேட்டு வருவதாகவும் தெரிய வந்திருக்கு. இந்த கூட்டணி குறித்து நடிகர் விஜய் தனிப்பட்ட முறையில ஆலோசனையும் நடத்திட்டு வராரு. நடிகர் விஜயை பொறுத்தவரையில் 234 தொகுதிகளுக்கும் நேரடியாக போட்டியிடுவதற்கு வேட்பாளர்கள் கைவசம் இல்லை. எனவே கூட்டணி சேரும் பொழுது தக்க வேட்பாளர்கள் கிடைப்பார்கள் என்று கணக்கு போட்டு வருகிறார். இது பற்றிய தகவல்கள் அனைத்துமே தமிழக பாஜக தலைவர்கள் மூலம் அறியப்பட்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை கேள்விப்பட்ட அமித்ஷா கடும் கோபத்திற்கும் ஆளாகி இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி சரியான திட்டமிடுதல் இல்லாத காரணத்தினால் இது போன்ற செயல்கள் நடைபெறுகிறது. டிடிவி தினகரன், பன்னீர்செல்வம், புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி, பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோர் விஜயுடன் கூட்டணி வைக்கும் பொழுது அது அதிமுகவை அதிகம் பாதிக்கும். அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவதற்கு முன்பாகவே அனைவரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதுதான் அமித்ஷாவின் எண்ணமாக இருந்து வருகிறது. இதற்கிடையே டெல்லி செல்லும் எடப்பாடி பழனிசாமி துணை குடியரசுத் தலைவரை வாழ்த்திவிட்டு அமித்ஷாவையும் சந்திப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இந்த சந்திப்பின் போது அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என அமித்ஷா எடப்பாடிக்கு கட்டளையிடுவார் என தெரிய வந்திருக்கிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவு சொல்ல போகிறார் என்பது தெரியவில்லை. இருந்த போதிலும் நிலைமை மிகவும் மோசமாகி வருவதால் ஒருங்கிணைப்புக்கு எடப்பாடி பழனிசாமி எந்த நேரமும் சம்மதிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.